சரி, ஒரு வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறான். யோபு 24:14. எனக்கு குறித்திருப்பதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடம் உண்டு. அதாவது எதிர்பார்த்து நடக்கிற காரியங்கள் இருக்கு, எதிர்பார்த்து நடக்கிற காரியங்கள் இருக்கிறது. சில வேளைகளில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம போயிடுறோம் இல்ல. அப்போ ஆண்டவர் இந்த பாணியில தான் நமக்கு உதவி செய்வார் என்பது நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னீங்கன்னா சோர்ந்து போகிறோம். இவர் என்ன சொல்றாரு, யோபு, எல்லாம் போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு மனைவி பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப அப்செட்டு. ஆனால் அவர் சொல்றாரு, ஏதோ ஒன்று ஆண்டவர் வச்சிருப்பார், எனக்குன்னு குறித்தத்தை வைத்திருப்பாரு. அது எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்காது. அதை எனக்கு செய்வாரு, நான் தப்பிச்சிருவேன்றான். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது நம்ம என்ன சொல்லிடுறோம்னா சே குவிட்ஸ் இல்லையா. பிரசங்கி 3வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இதை செய்யாத அதை செய்யாத எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. குவிட்ஸ்ன்னு சொல்றது காலம் இல்லை, ஆண்டவர் சொல்லலை. அதனால குவிட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா கடைசி நிமிடம், கடைசி மணி நேரம் வரை உனக்கு அற்புதம் பெற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பகலுக்கு 12 மணி வேலை இருக்குதுன்னு சொல்றாரு, ரைட். அதாவது காலையில் 6 மணிலேருந்து நைட் 6 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணி வரைக்கும். அப்போ நைட் ஆயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே 11 மணி நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து நம்ம கைவிட்டுட்டாலும் கடைசியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். அது எல்லாருக்கும் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து இப்படி தான் ஆண்டவர் செய்வார்னு எதிர்பார்க்கக்கூடாது. தாவீது கவன்கல் வச்சு கோலியாத்தை அடிச்சிட்டான் இல்லையா. உடனே அவனுக்கு மகளை கொடுத்துட்டாரு, மருமகன் ஆகிட்டான். 1000 பேருக்கு அதிபதி ஆகிட்டார், சோல்ஜர்ஸ்க்கு. அப்போ அவன் போய் மாமனார்கிட்ட, இந்த கவன்கல் ஒரு 1000 வாங்குங்க மாமனாரே, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு பெலிஸ்தர் வரும்போது எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்றேன், அதை வச்சு அடிச்சிடலான்னு சொல்லலை, ரைட். அது ஆப்சலீட், அது அதோட முடிஞ்சு போச்சு அந்த கதை. சிம்சோனுக்கு தாடை எலும்பு இருந்தது. ஒரு 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 கழுதையை அடிங்க, அடிச்சு கொடுங்க, இது கொடுங்க, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்கன்னு சொல்ல. உனக்கு அவர் செய்கிற காரியம் ஒரு யூனிக்காக இருக்கும், நீ எதிர்பாராத காரியமாக இருக்கும். அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில. இதை வேதம் சொல்லுகிறது, இட் இஸ் கால்ட் a 11th hour grace. 11வது மலை வேளையிலே வருகிறதான ஒரு கிருபை. இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் அநேக காரியங்கள் உண்டு, எனக்கு குறித்து வச்சிருப்பாரு. அது 11 மணி வேறையாக இருந்தாலும் நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கை தான். அதை தான் யோபு சொல்கிறார், என் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு, ஆனால் எனக்குன்னு எதாவது வச்சிருப்பார் இல்லையா, அது நிச்சயமாக அவர் கொடுப்பார், அதை நான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்வேன். அப்படி இருக்கிறவங்க நிறைய வச்சிருப்பார், அவர் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த மாட்டார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறான். நம்ம வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போது நம்ம எதிர்பார்க்குறோம், ஜெபம் பண்ணுறோம், காத்திருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பின காரியம் நடக்கலை. இப்படியா இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது, there is a supernatural intervention of the God Almighty in a very special way, even in the last minute of your life. இல்லையா. இந்த கள்ளனுக்கு என்னங்க, அவன் என்ன பைபிள் வாசித்தானா, தோரா இருந்தது அந்த காலத்தில், சர்ச்சாட்டம் பண்ணானா, இல்லை அவன் மஸ்ட் பி கிரிமினல், பயங்கர கள்ளனாக இருந்திருப்பான் இல்லையா. இல்லைன்னு அந்த காலத்தில் இவனை பூச்சி அடிக்க மாட்டாங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன நினைத்தரலன்னா வண்டா ஹெவனுக்கு வந்துட்டான்னு. அதனால் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, லாஸ்ட் மினிட்ல நம்ம இது பண்ணலையான்னு. ஒருத்தர் கேட்பார், இல்லை அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, எப்படி பிரதர்ன்னு கேட்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்கல, நான் ஒருத்தருக்கு என்கிட்ட கேட்டார். அப்படியே நான் சொன்னேன், கள்ள மாதிரி உன்னை சிலுவையில் அடிச்சிட்டாக்கா பரவாயில்லையான்னு கேட்டேன். இல்லை அது இல்லை அப்படின்றான். அவன் உயிரோடு இருந்தால் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. அதான் சரி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் தலையீடு இருக்கும். இது ஆண்டவருக்கும் உனக்கும் தான் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே காரியங்களை அவர் செய்வார். இது 11th hour கிரேஸை குறித்து சில காரியங்கள் சொல்லுகிறேன். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, 11th hour கிரேஸ்னா சம்திங் பியாண்ட் யுவர் திங்கிங், யுவர் கெப்பாசிட்டி. யாரோ ஒன்று செய்து ஏதோ ஒரு காரியம் ஜீசஸ் தடை கொடுக்கறதுலாம் இல்லை. பைபிளில் நம்பகபூர்வமாக
சிலருடைய வாழ்க்கையிலே 11th hour கிரேஸ் கிரியேட் செய்திருக்கு. நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவனிடம் சொல்ல சொன்னார், அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருந்தாலும் சரி, இல்லை தூரத்தில் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டாலும், இந்த 11th hour கிரேஸ்ன்றது எல்லாருக்கும் தான். அது நீ பாவியாக இருந்தவனை தள்ளிடுவார்லாம் சொல்லி நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே தலையிடும் போது கடைசி நிமிடங்களிலும் உனக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வாழ்க்கையிலே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஆர் தேர். இஃப் யூ டோன்ட் பிலீவ் தேட், ரைட், அது உன்னுடைய கருத்தில் இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்கு அது செய்ய முடியும். ஆனால் நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நம்பிக்கையும் எழுந்து போயிருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக லாஸ்ட் மினிட்ல கூட கைவிட்டு தூக்குவார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை தூக்குவார். பேதுரு நல்ல ஃபிஷர்மேன் தான். ஆனால் காற்றின் கடலில் சீருகிறது. அவன் அதை பார்த்த உடனே அமிழ்ந்து போகிறான். விட்டு தானே உள்ளே போயிருப்பான் இல்லையா? ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்து அமிழ்ந்து போனவன் இயேசுனுடைய முகத்தை பார்த்தபோது அவனை தூக்கி விட்டார். கையை நீட்டினான். அவன் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட்ஸ். அவன் வாழ்க்கையிலே இல்லைன்னா நம்ம இந்த மன்றாட்டு ஜெபம்லாம் பண்ணுறதுல வேஸ்ட் இல்லையா? ஏன்னா சில காரியங்கள் நமக்கு மெடிக்கல் ரீதியாக நமக்கு தெரியும், இது இப்படி வரப்போகிறதில்ல, ஒன்றும் ஆண்டவர் செய்ய முடியாது, எல்லா காரியங்களும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னெலாம் சொல்கிறோம். ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். சரி, இந்த 11th hour இன்டென்ஷன்றது பல ஆங்கிளில் வரும். அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறனால தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற முடியாத கணவன்கள், குடிகார கணவன்கள், வீட்டிலே இருக்கிற தரித்திரங்கள், எல்லா விதமான பிசாசன் கிரிகள், எங்கெங்கேயோ போய் ஜோமன் நம்பரை துரத்து விட்டால் திரும்பி வருது. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. இன்றைக்கு உனக்கு தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். இதெல்லாம் சோர்ந்து போயிட்டு தான் இந்த லாஸ்ட்டாக கேட்குறேன். சில பேர் சொல்லுவாங்க, லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஜபிக்க வரேன் பிரதர், நீங்கள் எதுவும் சரியாக இருக்கலனாக்கா நான் நாளைக்கு. சோர்ந்து போயிடாது. முதலாவது இன்டர்வென்ஷன் எப்படி வரணும்னா, இட் இஸ் அ டிவைன் காம்போனன்ட். தேவனுடைய டைரக்டாக தலையீடு, ரைட். ஆகாரு என்ன பண்ணா, ஒரு இடத்துல தனியாக அழுது கொண்டு இருக்கிறாள். அவருடைய ஒரு பையன் இஸ்மவேல் ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். அவளுடைய ட்ரீமாக தான் அந்த பையனும் ட்ரீம் தான். அதை எடுத்துன்னு போய் சூரிய செடிகளை போட்டா, ரைட், ஏதோ முள் செடியில் போட்டு அவள் அழுகிறாள். அந்த நாளிலே, அந்த நொடி பொழுதிலே, when he got dehydrated, ஒரு தேவதூதன் வரலன்னா அந்த குழந்தை சேர்த்துருக்கோம். ஆமென். நிச்சயமாக அது செத்து போயிருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு பெண்ணுக்காக வானத்துலேருந்து ஒரு தேவதூதன் வரான். ஒரு கூட்டமாக மக்களை இது பண்ணுறதுக்காக வெட்டினான்ல, ரைட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லிட்டான், ரைட், விசுவாசம் அவனுக்கு சொல்லி கொடுத்த விசுவாசம் சொல்கிறான், அவர் காப்பாற்றுவார், இல்லைன்னா காப்பாற்றலாம்லாம் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அவனை தூக்கி கொண்டு போகிறார்கள். அவன் அக்னியை பார்க்குறான். ஒருவேளை தான் என்னுடைய வாழ்க்கையில் லாஸ்ட் மினிட் நடந்திருக்கலாம். அவன் உள்ளே போனவொடனே எரியல. காரணம் அந்த நொடி பொழுதுலே தேவன் இறங்கி வந்துட்டார். நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல எரிஞ்சிருக்கு. பைபிள்லாம் சொல்லுது, அதை தூக்கி கொண்டு போனவங்க சுருட்டாங்களா, இவன் சுருள. அதே மாதிரி தான் சிங்கத்தினுடைய கெபியிலே இவனை போட்டாங்க இல்லையா? சிங்கம் ஒரு சிங்கம் அடிச்சு நொறுக்கிடும் ஒரு ஆள் 5 நிமிஷத்தில், ரைட். ஆனால் அநேக சிங்கங்கள் இருந்தது. இவன் அதுக்காக ஜோமன்ல தைரியமாக போடுறான், பொருளை போடுறான், பார்த்தா காலையில் பார்த்தா உயிரோட இருக்கான். இதை டிவைன் காம்பனன்ட். அதாவது இதை நான் 2-3 தான் சொல்லியிருக்கேன். பைபிள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அநேக டிவைன் காம்பனன்ட் இருக்கு. தேவன் உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மை உத்தம இதயத்தோடு தேடுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அதை உன்னை பார்த்துட்டே இருக்குது. நீ நினைக்கிற ஆண்டவர் எனக்கு கைவிட்டுட்டாரு, எனக்கு அவர் உதவி செய்யலன்னு நினைக்கிற, ஆனால் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். எல்லா காலம் கடந்து போயிட்டு சில பேரில் சொல்லுவாங்க, ரைட், ஒரு அரை மணி நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அப்போ நான் தூக்கிட்டு போனாங்க எம்எம்எம். அப்போ சொன்னாங்களா, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னால் வந்தீங்கன்னா அவளை காப்பாற்றிருப்பாங்க. டாக்டருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நொடி பொழுதில் கூட ஆண்டவர் வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்ய முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டைம் காம்போனன்ட். தேவ நேர தலையீடு. அநேக பைபிளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காரணமே இல்லாத
டிலே ஆகிட்டு இருக்குது இல்லையா? என்னங்க ஒரு ஏழை பொண்ணு, ரைட், வீட்டில் இருக்கா, கூட வந்து நல்ல ஜெபம் பண்ணுறான், நல்ல பொண்ணு. அவளுடைய அண்ணாளை கொடுத்து சொல்கிறேன், அவளுடைய ஜெபத்தை பாருங்கள், அவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது. அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவளுக்கு கற்பத்தை அடிச்சிட்டாரு ஆண்டவர். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாளில் அவள் அதிகமாக ஜெபம் பண்ணுறா, பலிபீடத்தை அந்த கொம்புகிட்ட வந்து ஜெபம் பண்ணுறா. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் திடீர்னு ஆண்டவரை நினைத்தருள்வார். இது என்னென்னா, அந்த டைம் வந்து ஆண்டவருக்கு சில பேருக்கு எல்லாருக்கும் சொல்ல மாட்டார் இல்லையா? அநேக காரியங்களில் தலையிட்டிருக்காரு. அது டைம் காம்பவுண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரேயர் காம்பவுண்ட், ஜெப தலையீடு. ஒரு ஒரு சீடன் இருக்கான், அவனை ஜெயிலில் போட்டாங்க. இந்த ஜெயிலில் இருக்கிற ஆள் நாளைக்கு காலையில் திறந்தால் கழுத்தில் அறுத்துருவாங்க இல்லை, கத்திலாம் தீட்டி வச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெபித்து என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை விடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்திலே அவனை விடுவிக்காவிட்டால் காலையில் அவன் ரொம்ப லேட் ஆகிடும் இல்லையா? ஆண்டவனை உருவாக்கியிருக்காரு, வல்லமை உள்ள தேவனை ஊழியக்காரன், ஆண்டவர் சபையெல்லாம் கட்டுறேன்றாரு, ரைட்? அப்போது தேவனுடைய இடைப்படுதல், ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை நம்பாத மாதிரி பண்ணுறாங்க, இருந்தாலும் ஜெபிக்கிறாங்க இல்லையா? அது ஜெப தலையீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ். என்ன ஒன்றுமே இல்லைன்றான், தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டு போகிறானே. இல்லை நடக்கும், போங்க, நடக்கும். ஆண்டவர் அதை சொல்லியிருந்தா நிச்சயமாக நடக்கும். ஒரு தீர்க்கதரிசி இருக்கான் எலிசா, தண்ணி இல்லாத 3 ராஜாங்க வரங்கிறாங்க. அவர் சொல்கிறான், காற்றையும் காண மாட்டீங்க, மனம் களைய மாட்டீங்க, நீங்கள் ஒன்றும் வாழ்ந்த பார்க்காதீங்க, ஆனால் உன்னுடைய தண்ணியுடைய பிரச்சனை தீரும். ஆனால் ஒரு ரைடர் கூட வைக்கிறான், என்ன சொல்கிறான்? இல்லை நீங்கள் வாய்க்காலை வெட்டணுன்றான். அப்போது 3 காரியங்கள் பார்த்துட்டோம். ஒன்று டிவைன் காம்போனன்ட், ரெண்டாவது டைம் காம்போனன்ட், ப்ரேயர் காம்போனன்ட், ப்ராஃபட்டிக் அட்டரன்ஸ். 5வது பார்த்தீங்கன்னா துதி. வேதம் சொல்லுகிறது, பவுலையும் சீலாம் பிடிச்சி அடிச்சிட்டாங்க, காலில் தொங்க விட்ருக்கான். அது ஏன் விட்டான்னு தெரில, தொங்கலில் மாட்டிருங்கிறான். ஜெபிக்கு பாட்டு பாடுறாங்க. ரொம்ப கடினமான காரியம் இல்லையா? வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும்போது இந்த ஆண் அடிக்கிற பேக்லேருந்து ஆண் அடிக்கிற மாதிரி தான் இது. ஆண்டவங்களோட கூட இருக்கிறார், ரைட்? ஆனால் ஆண்டவர் அதை பார்த்தாரு. அங்கேருந்து இறங்கி வந்து நின்ன போது ஒரு தேவதூர் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடமே அதிர்ந்தது, கதவுலாம் தானாக திறந்துச்சான். நீ என்ன விதமான சிறையிருப்புலன்னு தெரில, துதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆபுக்கு சொல்கிறான், எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரு டைம் இருக்குதுன்னு, அதனால் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி எனக்கு வந்து இன்னும் நடக்கலன்னா கூட இப்போ நன்றியே சொல்லிடுறேன்றான் இல்லையா? அதே தானே இவன் சொல்கிறான் தாவீதும். கர்த்தர் காலத்தில் நீ சோதரிப்பேன், என்னை வந்து பைத்தியக்காரன் நினச்சா கூட சோதரிப்பேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே டிவைன் இன்டர்நேஷனல் 11th ஹவரில் சான்ஸ் இருக்குது உனக்கு. எந்த சூழ்நிலை இன்னைக்கில் அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை இந்த செய்தி உனக்கு வந்து 7 வருஷம் 8 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவர் உன்னை கடைசி வரை கைவிட மாட்டார். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிப்பார், சரியான ஆளுங்களை கொண்டு வருவார், ரைட்? ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சாத்தான் உன்னை போய் நீ ஒன்றும் சேதப்படுத்தி போடுவதில்லை, அவர் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ என்னென்னா அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி 11th ஹவரில் நீ இருக்கும்போது ஒரு சிலர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தே டேக் அ ராங் ரூட். அதை நீ செய்திடக்கூடாது, ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீலியூடாக சொல்கிறேன். எப்படி நீங்கள் உன் வாழ்க்கையிலே காத்திருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? ஷாராள் 65 வயசு இருக்கும்போது கிளம்புனா 12 வயசு அவளுக்கு ஜாஸ்தியாக 12 வருஷங்கள் வரைக்கும் ஒன்றுமே இதாகலை இல்லையா? கற்பம் கருத்தரிக்கல. அப்போது அவள் என்ன பண்ணுறா, அவங்க கணவன்கிட்ட போய் சொல்கிறா, இந்த குழந்தை ஒன்று வேணுங்க, நமக்கு வந்து நிறையா சொத்தெல்லாம் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேலைக்கார பெண் இருக்கால, அவரை நீங்கள் கல்யாணம் கட்டிக்கோங்க, அது வர குழந்தைய நம்ம வாரிசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. கணவனும் ஒத்துக்கிட்டான், ரைட்? இவன் ஏன் ஒத்துக்கிட்டான்னு தெரில. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அவன் ஈசாக்கு வர்றதுக்குள்ள நடுவில் ஒரு இஸ்மவேல் வந்துட்டான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகமான் வாழ்க்கையில்
he got distracted because அவனுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி தான். அவன் நினச்சி அவன் சொல்கிறான், ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பர், புவர் கேர்ள் லைட். டெஸ்டினி ஹெல்ப்பர்னா பெரிய கோட் சூட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அடிமை பண்ணி டெஸ்டினி ஹெல்ப்பரை கைட் பண்ணிட்டான். இவன் வந்து போகிறான். போகும்போது அங்கே போயிட்டு அவனை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நான் வீட்டிலேருந்து வரும்போதே நினச்சேன்றான். என்ன நினச்சானா, இவன் வாசலில் நின்று தீர்க்கதரிசி ஓடி வந்து எண்ணெய் தேய்ப்பாருங்க. அவன் வந்து ராங்காக திங்க் பண்ணிட்டான். சில பேரோட வாழ்க்கையில் பாருங்களேன், இந்த அற்புதம் நடக்கணும் பிரதர், ஆனால் இப்படி நடந்தால் நல்லது, நீங்கள் அதையும் ஜீசஸ்ட்டு சொல்லுங்கன்னு. 38 வருஷம் ஒரு ஆள் வியாதியாக இருந்தான். இவன் என்ன பண்ணான், நாளடைவில் ட்ரை பண்ணி அவன் பின்னாலே வந்துட்டான். ஏன்னா இன்னும் அவன் வந்து பாவத்தினால வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கஷ்டப்படி வர சர்ச்சுக்கு வரவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாவது பொருள் எடுத்து வந்து கொடுக்கணும் அந்த ஏழைகளுக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான இடம், தேவனுடைய பிள்ளைங்கள்லாம் இருக்கிறது. அதனால் அந்த குளம், அந்த பெதஸ்தா குளம், அந்த இடத்துல வந்து எல்லாம் ஏன்னா என்னை வந்து யாராவது அங்கே எடுத்துன்னு போய் டைமுக்கு விடுறதுக்கு ஆள் இல்லைன்றான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் வாழ்க்கையில் என்ன செய்வதுன்னு தெரியலன்றதுனால நீ ட்ராக் பண்ணிவிட்டு ஆண்டவரை பார்க்காத விட்டுறாத. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ரைட். இன்னொன்று என்னென்னா, இதில் அதர் சைடு ஆஃப் த காயின் என்னென்னா, உன் வாழ்க்கையிலே சில பேர் என்ன பண்ணியிருக்கான், நல்லா தான் வந்திருக்கான், லாஸ்ட் மினிட்ல அவன் வந்து ட்ராக் பண்ணிட்டான். உதாரணம் யூதாஸ். இந்த யூதாஸ் என்ன பண்ணான்னு சொன்னீங்கன்னா, அவனுக்கு கொடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போஸ்தலர் 1:17-18 உங்கள் ஊழியங்களிலே பங்கு கொண்டு உங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்ட யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். 3 வருஷம் நல்லா தான் இருந்திருக்கான், நல்லா சோர்த்துன்னு இருக்கான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஷர்னா காசு எடுத்து ஜோவில் போட்டுக்கலாம் ஈஸியாக. அவன் ஏன் 30 காசு எடுத்துக்கலாமே, ஜீசஸை காட்டி கொடுக்குன்னு நினச்சான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியில் ஆண்டு கொண்டு செத்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுல் தீர்க்கதரிசி ரொம்ப பெத்தட்டிக். ஏன்னா அவன் ஒன்றும் பெரிய தகுதியானவன் இல்லை, ஹைட்டு பாடி வெயிட்டு, ரைட். அப்போ அவனை வந்து ராஜாவாக ஏற்படுத்திட்டு சாமுவேல் சொல்கிறான், உன்னை தீர்க்கதரிசியாகவும் ஏற்படுத்தியிருக்காரு, நீ வந்து இப்படி போ, 3 பேர் வருவாங்க, அவங்களோடு கூட அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களோடு நீ சேரும்போது நீயும் தீர்க்கதரிசனமா. அப்போ இவன் 4 வட்டத்தில் அவன் போகிறான். வேதம் சொல்கிறது, கீசின் மகனாகிய சாவுலும் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசனம் சொல்கிறான். இட் ஹேப்பன், இட்ஸ் நாட் எ ஜோக், ரைட். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிகாரிட்டு போய் கேட்குறான், என்ன என் வாழ்க்கை எது இப்படி இருக்குது, உன் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட இருக்கு, நீ தீர்க்கதரிசி, யூ நோ த மைண்ட் ஆஃப் காட் பெட்டர் தேன் எனிபடி இன் திஸ் வேர்ல்டு, யூ கேன் டெல் டு காட் அண்ட் ஹிஸ் கம்யூனிகேஷன் லெவல் இஸ் ஆல்சோ வெரி ஹை. ராங் டிசிஷன் எடுத்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீலையம் பெரிய தீர்க்கதரிசி. சில பேர் டப்பு டுப்புன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிங்களோட ராக்கால தரிசனங்கள் தான். பண்டு கடத்து மூண்டிட்டா பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் பார்த்தவங்க யார், அவங்க என்னென்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க, இது இப்படி நடக்க போகுது எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லுவார். அவன் ஒவ்வொரு வாட்டையும் கரெக்டாக சொல்கிறான். எப்போ நான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் நைட்டு ராக்கால தரிசனங்களை பேசுவார், நான் நாளை காலையில் சொல்லிடுறேன். அப்படி இருந்தவன் கடைசியிலே வேதம் சொல்லுகிறது, அவன் வஞ்சகத்தில் கூலிக்கு விரைந்தோடினான், ரைட். ஏன்னா பாலாக்குன்றவன் அந்த ராஜா சொல்லிட்டான், உனக்கு காசு கொடுக்குறேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதனால் நீ என்ன பண்ணு, அகேன்ஸ்டாக சொல்லிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போய்டுன்றான். சரி, இப்போது 2 காரியங்கள் பார்த்துட்டோம். உன் வாழ்க்கையில் 11 மணி வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, யூ ஆர் ஸ்ட்ரகிளிங். அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு காரியம் ட்ராக் பண்ணி போயிடாத. வயபிள் ஆல்டர்னேட்டிவ்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். இப்போது எனக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது, ரைட். டேப்லெட் போட்டு நம்ம தூங்கிட போகிறோம் இல்லையா, சும்மா ஜோக்கு சொல்கிறேன் சில காரியங்கள்லாம், ரைட். டேப்லெட் போட்டு தூங்கிட போகிறோம், அது ஒரு வயபிள் இல்லையா. அதனால தான் பார்த்தா நிறைய பேர் தூக்க மருந்துக்கு அடிமையாகிறாங்க. இந்த டிப்ரெஷன் கேஸ்லாம் அப்படி தான், ரைட். ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், தூங்கின மாதிரி இருக்கும், அது அடிக்ஷன் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டிமுலேஷன், ஃபைனல் டிப்ரெஷன் ஆஃப் த பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் டமால்னு வந்துடும் கைகள்லாம், ரைட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் இதை விட்டு பண்ணி ஆண்டவருடைய ட்ராக்கை விட்டுறக்கூடாது. இல்லை போதும்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நல்லா இருந்துட்டு, ரைட். அவன் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பெரிய ஆண்டவரே சொல்லிட்டாரான்றான். அப்போ எனக்கு ஆப்ஷனே இல்லை வெளியே போகிறதுக்கு. ஆனால் அவன் போனான்னு சொல்லுது வேதம். இத்தனைக்கும் ஒரு தேவதூதனை அனுப்பி அவனை பிளாக் பண்ணுறாரு ஆண்டவர், அப்படியும் பிரயோஜனம் இல்லை, ரைட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்திடக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான காரியம், ரைட். அடுத்தது பாருங்கள், நான் இன்னொரு காரியம் சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க.
11th ஹவரில் மிராக்கிள் செயின்ஸுக்கு நடந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்திலே தேவ பக்தர்களுக்கு சில காலங்கள் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. கடைசி காலங்களே வாழும் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டது. அதை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற, அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சில காரியங்கள் இப்படி நடந்திருக்குன்னா டசன்ட் மீன் தட், ரைட்? சரி, அப்போது முதலாவதாக ஆபிரகாம் வாழ்க்கையில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஒரு காரியம் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா அதை படுத்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பையனை பலியிட சொல்கிறாரு, சாராள்கிட்ட சொல்லலை, இவங்க சொல்லியிருந்தா விட்டுருப்பாளா, ஓ சும்மாரியா அப்படின்னு சொல்லியிருப்பா. அவன் போகிறாங்க, இதெல்லாம் கூட்டிகிட்டு ஆளுங்களை வர நிறுத்திட்டான், படுக்க வச்சுட்டான், கத்தி எடுத்துட்டான். அதுலேருந்து எவ்வளோ நேரங்க ஆயிருக்கும்? ஃப்ராக்கஸ் டப்புன்னு கழுத்தை ஒட்டியிருப்பான் இல்லையா? அந்த சரியான வேலையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே ஸ்டார்ட் அப், நேத்திரு உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் அது ரொம்ப உனக்கு முக்கியம். அந்த நான் ஒரு முறை கடலூர்லேருந்து வந்துட்டேன். இந்த கடலூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அங்கே இருப்பேன். ஃப்ரைடே வந்து 3 மணிக்கு அரைநாள் மாதிரி தான் நமக்கு. இந்த சின்ன பசங்க நான் ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிளாஸ் இருந்ததுன்னா 3 மணி ஆச்சுன்னா நானே பைய தூக்கிட்டு ஓடியாந்துருவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா சீக்கிரம் முடிச்சிட்டா ஸ்கூலு. அதே இது எனக்கு எங்கே 3 மணி ஆனவுடனே ஐயோ வேர்த்துரும், இனிமேல் நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஓடியாரேன். ஒரு பஸ்ஸு போகுது பாண்டிச்சேரியிலேருந்து, அதெல்லாம் 1.5 மணி நேரத்தில் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், வந்து 1.5 மணி நேரத்தில் திருவான்மியூர், அங்கேருந்து 5 நிமிஷம் ஆட்டோ. நான் ஓடுறேன், யாரோ ஸ்டாப் இட், டோன்ட் கோ அப்படின்னு கிளியராக சத்தம் கேட்டுது. நின்று பார்க்குறேன், என்ன அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போயிடுச்சு, இந்த மாதிரி அந்த அளவுக்கு மேலே ஓட முடியாது போல்றது, விட்டுட்டேன். சரி, நான் அது அடுத்த ட்ரெயின் இதில் போகிறேன். கொஞ்சம் தூரம் போனேன், ஒரு 15 கிலோமீட்டர் போயிருந்தால் அந்த சொல்லிட்டாங்க 1/2 மணி நேரம் வண்டி ஓட்ட, எல்லாம் கும்பலாக நிற்கிது. நான் இறங்கி போனேன். போய் பார்த்தா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் ஈசிஆர் ரோட்டில் வரும்போது ரைட் சைடில் உட்கார மாட்டேன். ஏன்னா பீச் காற்று வந்து ரொம்ப சர்ன்னு அடிக்கும். காற்றுல என்ன பஞ்சு வச்சாலும் அந்த டிரைவருக்கு எதிராக ஃப்ரண்ட்டில் உட்காந்துப்பேன். கண்ணாடி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு வருவேன். சீனிக் பீச் வே அதெல்லாம் பார்த்துட்டு வருவேன். அந்த இடத்துல உட்காந்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் உட்காந்து இருந்தேன்னா இதுக்கு முன்னால் பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெலஸ்கோப் ஆகிருக்கு, ஹெட் டு ஹெட். அப்போ நினச்சேன், யார் நமக்கு இந்த சத்தம் கொடுத்துருப்பது நினச்சேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா காலியாக இருக்க பஸ்ஸில் ஸ்டெடியாக அங்கே உட்காருவேன். ஏன்னா ஒன்றும் இல்லாத போனார், காது வலியோடு வந்தார், நிற்கக்கூடாது நமக்கு. அதனால் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சில வேலைகளில் என்னென்னா தம்பி கூட சொன்னார், ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காடு. சில வேலைகளில் ஆண்டவரை செவி கொடுக்க, சில வேளையில் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுவார் ஆண்டவர். எல்லா காரியங்களுக்கும் சத்தம் கேட்காது, எல்லாத்துக்கும் தரிசனம் இருக்காது. உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட். சில இடத்துல நீங்கள் ராங்காக போயிட்டீங்கனாலே யூ ஃபீல் டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட். ஐயோ இந்த இடத்துல நம்ம எதுவும் வந்துடக்கூடாது போல் இருக்குது. ஒரு வீடு பார்க்கணுன்னு போனீங்கன்னா அந்த இடத்துல வீட்டு உள்ளே போனால் ஒரு சமாதானம் இருக்காது. அப்புறம் சேர்ந்துட்டு சொல்லுவான், நீங்கள் வந்து பிரதர் எல்லா பேயும் துரத்திருங்க, நிறையா இருக்குன்றாங்கன்னு. அதை முதல்ல போய் நீங்கள் பார்க்கத்தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீ இஃப் யூ ஆர் அ பவர்ஃபுல் பர்சன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வெரி 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 சிம்பிள் அண்ட் ஈஸி, ரைட்? சரி, ஓகே. நம்ம கேஸ்லாம் அப்படி வரும், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், ரைட்? அடுத்தது பாருங்கள், சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் லாஸ்ட்டில் தான் மாட்டிக்கிட்டான். அதுக்கு முன்னால் ஒரு வாட்டி அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி புது கயிறு அதை போட்டு கட்டிட்டாங்க. கட்டிட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆரவாரம் பண்ணுறாங்க, காலி பண்ணலான்னு. அப்பொழுது அவன் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கிச்சான். அந்த அபிஷேகம் இறங்கும் போது கயிறு கட்டி இருக்குதுல்ல, அந்த கயிறு அனல் பட்ட நெருப்பு பட்ட கயிறு போல எகிரிச்சு. நான் நிறைய பேர்ட்டு சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நீ ஒன்றும் பண்ணலாம், உட்கார்ந்தாலே உன்னுடைய டெலிவரன்ஸ் பாதி ஆகிடும் உனக்கு, ரைட்? அப்போது இவன் என்ன பண்ணான், அதை முடிஞ்சிருச்சு. முடித்த உடனே கழுதை எலும்பு எடுத்து எல்லாம் அடிச்சிட்டான். அவன் சொல்கிறான், ரொம்ப தேர்ஸ்டி ஆகிட்டான், டீஹைட்ரேஷன் ஸ்டேஜ் வந்துடுச்சு. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே நினைச்சிருலுங்க, தண்ணி ஒன்று ஆண்டவரேன்னு. வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு பள்ளத்தாக்கு திறந்தது, தண்ணி வந்தது, அவன் உயிர் பழித்தான். இதுக்கு எல்லாரும் அந்த ஒரு விஷயம் நினைத்தரலும் சொல்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப அவனுடைய சத்தத்தை கேட்டுக்காரு. பைபிளில் அவன் இஸ் அ ஃபெயிலியர், ரைட்?
பைபிளில் வேறு எங்கேயுமே அவன் வந்து ஜெபிச்சான், தீர்க்கதரிசனம் சொன்னான், அது பண்ண ஒன்றுமே இல்லை. ஈஸ் அ பெரிய நியாயாதிபதி, ரைட்? சரி, அப்போ போயிடுச்சான். மூணாவது, எரேமியா வந்து ஆண்டவர் அவனை அழைச்சாரு. அவனுக்கு வந்து என்னென்ன காரணம் சொல்கிறாரோ எல்லாம் சொல்லிட்டான். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கல. ஏன்னா ராஜாவை வந்து எதிரி ராஜா வந்து விலங்கு போட்டு தூக்கின்னு போவாடான்னு சொல்லிட்டான். இவன் அவன் சொன்னதை ஒருத்தன் பஸ்கூர்ன்றவன் கேட்டு எழுதி எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டான். சரி வாசிடான்னு சொல்லியிருக்கான். இவன் ஒன்று வாசிக்கிறான், இன்னொருத்தன் வாசிக்கிறான். அவனுக்கு ஃபேவரபுளாக இல்லாதெல்லாம் சூரிய கத்தி வெட்டி நெருப்பில் போட்டான். அப்போது எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சின்ன பையன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு. அப்போது நீங்கள் என்ன செய்யணுமோ செய்துருங்கன்னு சொன்னேன்னு அவனை பிடிச்சி ஒரு கிணறுல போட்டாங்க. அது பாலும் கிணறுன்னு போட்டிருக்கேன். ஜெயில் உள்ள, காவல் முற்றத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு. அதுக்கப்புறம் யாருங்க நினைப்பா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஊரில் இருந்த ஒரு நீக்ரோ, எத்தியோப்பியன், அவன் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவி அவன் போய் சொல்லியிருக்கான், சார் இந்த ஆள் செத்து போயிட்டான், நாட்டில் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த பழைய புடவைங்களை, வைஃப் வீட்டில் கட்டின புடவைலாம் எடுத்து வந்து அவன் கீழே போட்டு தூக்கி விட்டான். அது இல்லைன்னா அவர் பெரிஷாக இருப்பான் இல்லையா? அது உளையான சேட்டு. அது நீ அவன் மோரி ட்ரான்ஸ்டிக்கு கம் அவுட், ஹி வில் சிங்க் இன், இல்லையா? ஆண்டவர் விடித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு காரியம், இந்த யவீருன்னு ஒரு ஆள் இருந்தான் இல்லையா? இந்த யவீருன்னு சொல்கிற ஆளுடைய மகள் செத்து போயிட்டா. செத்து போனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடிகுலஸ். ஏன்னா இந்த பொண்ணுக்கு, பொம்பளைங்க வந்து 12 வருஷம் வியாதி இருக்குது. அதை கொஞ்ச நேரம் ஆற போடலாம் இல்லையா? ஷி கேன் வெயிட் ஃபார் டில் நெக்ஸ்ட் சைக்கிள். இல்லைன்னா இது இவர் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணி தான் செத்து போச்சு. செத்து போய் வீட்டிலேருந்து சொல்லிட்டாங்கங்க, நீ அந்த ஆள் வந்து அப்படியே தொங்க போட்டு இருப்பான், கூட்டின்னு வாயான்னு சொல்லிட்டாங்க ஒய்ஃபு. இந்த ஜீசஸ் அப்படி பார்த்தோன்னே ஜீசஸ் பார்த்துட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஜீசஸ் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவன் ஆயிரு. எப்படியா இருக்க முடியும்? ஏன் வீட்டில் குழந்தை செத்து போச்சுன்னு வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டாங்க, எந்த இதில் விசுவாசமாக இருக்குது? ஆனால் இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தாள், உயிரோடு எழுப்பினார். அவன் வீட்டில் இருந்த ஆளுங்க அழுகுறவங்களாம் வெளியே அமிச்சான். Your faith depends upon the person who is with you in the room. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஐ எம் டெல்லிங் a very deep secret. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா உன் கூட யார் இருக்கிறாங்கன்றதை வச்சு தான் நடக்கும். பைபிளில் பாருங்கள், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, காரணம் யார் அவன் கூட ரூமில் இருந்தது. அது தனியாக இன்னொரு நாள் நம்ம படிப்போம், ரைட்? சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கல்வி செய்திருக்கார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்பவும் நம்ம சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுவோம், ரைட்? இப்போ என்னென்னா, தம்பி ஒரு இது வாசித்தார், மத்தேயு 20:1-16. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஜமான், அந்த ஆள் என்ன பண்ணுறான், நிறையா ஆளுங்களை வந்து வேலைக்கு நியமிக்கிறான், ரைட்? நியமிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் வரான். அதாவது அவங்க வந்து 1ஆம் மணி வேலை, 2வது வேலையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? 3 மணி, 6 மணிக்கு காலையில் இருந்தால் 9 மணி, 12 மணி, 3 மணி எல்லாம் வரான். வந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போகிறான். லாஸ்ட் 5 மணிக்கு வரான். 6 மணிக்கு கதை முடிக்கணும். அப்போ 2-3 பேர் இருக்கான். அவங்கள பார்த்து கேட்குறான், ஏன் பண்ணிட்டுருக்கீங்க? யாரும் எங்களை கூப்பிடல சார், வா வந்து வேலை செய். நான் வந்து அவங்களுக்கு என்ன கூலி கொடுத்தா அதே கொடுப்பேன். இப்போ என்னென்னா, உனக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி 11வது மணி வேலை, நீ இன்றைக்கே ஒழி செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா டும்கி கொடுக்காதீங்க. கேட்குறான் கூட இருக்கேன், சார் இவங்கெல்லாம் திட்டுறாங்க சார், ஏன் பணம் நான் எப்படி வேணால் கொடுப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு 11வது மணி வேலையாக இருக்க நீ ஊழியமே செய்யலைன்னா, இன்னைக்கு இட்ஸ் அ டைம் ஃபார் டு ரெக்கன். யோசித்து முடிவெடு. சும்மா நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காத. அப்போது இந்த மாலை வேளையில் நீங்கள் டேக் அ டிசிஷன். ஆண்டவரே, நான் உனக்கு 11வது மணி வேறு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில. பவுல் எப்போதும் நான் மேலே பார்த்து உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளன்றான். சாலமோன் எப்போதும் சூரியனுக்கு கீழே பார்த்து அவன் அழிவை நாடிக்கொண்டான். நீ எப்பொழுதும் கீழே பார்த்துருந்தா நீ ரெயின்போவை பார்க்க முடியாது. ரெயின்போ இஸ் எ கவனன்ட். ஆண்டவருடைய கவனன்ட்டை நீ பார்க்க முடியாது. ஏன்னா நீ குஞ்சிட்டே இருந்தீன்னா நீ மேலே பார்த்தா தான் உனக்கு அந்த ரெயின்போலாம் தெரியும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம், ஆண்டவர் உங்களை நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ரைட்? ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆஸ் இட் பாஸ் பை, ரைட், நீங்கள் ஆண்டவருக்கு என்று கால் செய்கிறேன்.
நான் சேவை செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் கதவை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு எல்லா காரியங்களையும் யூஸ் மீ லார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். உன்னுடைய கண்கள் ஆண்டவர் மேல் பதிக்கப்பட்டிருக்கணும். ஹீஸ் யுவர் பாஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தாவீது அந்த காலத்தில் மிகப்பெரிய ராஜா. இந்த மிகப்பெரிய ராஜா என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், வேலைக்காரனுடைய கண்களை எஜமானியை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்களை எஜமானியை நோக்கி இருக்கும் போல என் கண்கள் எல்லாம் நோக்கி இருக்குதுன்ட்டான். அதை விட என்னங்க, உன் கண்கள் தேவன் மேல் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும், சுற்றும் இருக்குதான் சூழ்நிலைகளே அல்ல. அப்பொழுது அவன் என்ன சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்க கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும்ன்றான். அவன் மேலே பார்க்குறான், ஒத்தாசை மேலேருந்து கீழே வருது. ரைட், இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ரெண்டாவது, எரேமியா என்ன சொல்றான்னா, நீர் என்னை குறித்து நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்காட்டு என் பாயிண்ட் போயிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் வழிகாட்டி, உண்மையில் நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்னொரு காரியம் பாருங்க, காலையில் எழுந்துட்டு ஒன்றுமே செய்யாத அமைதியாக தேவனை யோசித்து பாருங்க. ரைட், எத்தனையோ பேர் சிக்கா இருக்காங்க ஹாஸ்பிட்டலில், எத்தனையோ பேருக்கு இது இல்லை அது இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சிருக்காரு. அதை நினைக்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா நிறைய காரியங்களை கம்ப்ளைண்ட் பண்றான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னீரேன், இதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சா இஸ்ரவேல், என்ன பண்றது? அவர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் காலையிலே என் கிருபை உண்மையில் இருக்கிறது, நான் உன்னை வாழ வச்சிருக்கேன், என்னுடைய உண்மைகள் மிகுந்த. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தாலும் பாடணும் இல்லையா? நீ யோசிக்கணும், அதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு இந்த இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் தேவன். நம்முடைய லைஃப் இந்த இடத்துல ஒரு மனைவாட்டியா இருக்கும். இந்த இடத்திலே நாம் ஒரு ஆயத்த ஸ்தலத்திலே இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வருவார், ஆனால் நீ என்றைக்கும் அவரை சந்திக்க ஒரு மனைவாட்டியாக ஆயத்தமா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் 2 காரியம். பிரச்சனையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னொரு 6 மாதம் ஆகும் பிரதர், எனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுறேன், எல்லாத்துக்கும் ஐம் ஒர்க்கிங் அவுட். ஜெபம் பண்ணு, பிரச்சனையாக இருக்க மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆஸ்வதிப்பார். ஒரு நாள் யோவான் சைடு நல்லா முடிஞ்சான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனை களி தின்ன வச்சிருக்காங்க. பத்மூ தீவில் டெய்லி காலையில் ஒரே ஒரு வேளை களியும். ரைட், நிலக்கரி உடைக்கணும், இல்லைன்னா கல் உடைக்கணும். அப்படி இருந்தபோது நிறைய தரிசனங்கள்லாம் பார்த்தான். திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து நின்றான். சொன்னால், ஜான், வயசாகிட்டதுன்னு நினைக்காத, நீ போய் எனக்காக தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் அறிவிக்க வேணும். வெளிப்படுத்தல் 10, 11, 12 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்கள் எவ்வளோ வாசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சொல்கிறாரு, உனக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ சொல்றது எல்லாம் எல்லாம் மூடிடுங்க, க்ளோஸ், நம்ம அக்கௌண்ட்லாம் க்ளோஸ். உன்னை ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு ஆமின்னு சொல்லு. இது ஒரு கற்பனை கதை. ஒரு ஆள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்சிட்டு இருந்தான். அப்போது ப்ரஷ்ஷை வச்சு வரைஞ்ச போது அந்த ப்ரஷ் சொல்லிச்சான், பாரு, நான் இந்த ப்ரஷ்ஷாக இருக்கிறதுனால தான் இந்த உன்னுடைய படம் அவ்வளோ அழகாக வருதுன்னு. உடனே அந்த ஆர்டிஸ்ட்டு ப்ரஷ்ஷை தூக்கி போட்டு பக்கத்தில் கிடந்த ஒரு அடுப்பு கறியை எடுத்து வரைஞ்சானா, அழகான ஓவியம் வந்தது. உன் வாழ்க்கையில் நீ அடுப்பு கறியை போல இருந்தாலும் எடுத்து உன்னை ஓவியமாக மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த எல்லாமே வந்திருப்போம்.